முன்னொரு காலத்தில் காடுகளாலும் மலைகளாலும் சூழப்பட்ட அழகான ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே வாழ்ந்து வந்தான் ஒரு மனிதன். அவன் பேர் முருகன். கிராம மக்கள் அனைவருமே அவனை ஒரு முட்டாளுன்னு நினைச்சாங்க. எங்கே போனாலும் அவனை பார்த்து சிரித்தாங்கள், கேலி செய்தாங்கள். முருகன் தன் வாழ்க்கை முழுக்க பயந்து பயந்து வாழ்ந்து வந்தான். யார்கிட்டாவது பேச வேண்டும் என்றால் தலை குனிந்து தடுமாறி பேசுவான். கிராமத்துல எந்த விஷயத்திலும் கருத்து சொல்ல துணிவு இல்லாமல் இருந்தான். ஒரு நாள் ஒரு சன்னியாசி அந்த கிராமத்துக்கு வந்தாரு. அவர் மிகவும் அறிவாளியாகவும் அனுபவசாலியாகவும் இருந்தார். கிராம மக்கள் அவரை வரவேற்று அவருக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணாங்க. அன்று இரவு எல்லோரும் தூங்கிய பின்பு முருகன் அந்த மகானிடம் சென்றான். அவர் கால்களில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதான். ஐயா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். என் வாழ்க்கை முழுக்க நான் பயந்து பயந்து வாழ்ந்து வருகிறேன். எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். நான் இப்படியே ஒரு முட்டாளாக இறந்து போவேனா? கொஞ்சம் அறிவு பெற எனக்கு வழி இல்லையா என்று கெஞ்சினான். மகான் அவனை பார்த்து புன்முறுவல் பூத்தார். வழி இருக்கிறது மகனே, ஒரு எளிய சூத்திரத்தை பின்பற்று, எல்லாவற்றையும் எதிர்மறையாக பேசு என்றார். முருகன் குழப்பத்துடன் கேட்டான், எதிர்ப்பதால் என்ன நடக்கும் ஐயா? அதை நீயே பார்க்கலாம். 7 நாட்கள் இதை செய், பின்பு என்னிடம் வா என்றார் மகான். ஆனால் எப்படி எதிர்க்க வேண்டும் என்று கேட்டான் முருகன். மகான் விளக்கினார், யார் எதை சொன்னாலும் எதிர்மறையான கருத்து சொல். உதாரணமாக, யாராவது என்ன அழகான சூரிய உதயம் என்று சொன்னால் நீ கேள், எங்கே அழகு? நிரூபி. அது வெறும் நெருப்பு கோலம் தானே. யாராவது அந்த பொன் எவ்வளவு அழகானவள் என்று சொன்னால் நீ கேள், அவள் எப்படி அழகானவள் என்று நிரூபி. எல்லாரிடமும் ஆதாரம் கேட்டு எப்போதும் எதிர்மறையாக இரு. அவர்கள் நேர்மறையாக இருக்கட்டும், நீ எதிர்மறையாக இரு. 7 நாட்கள் கழித்து முருகன் மகானிடம் வந்தான். ஆனால் இம்முறை அவன் தனியாக வரவில்லை. பல மக்கள் அவனை சூழ்ந்து வந்தார்கள். அவன் கழுத்தில் மாலைகள் அணிந்து கொண்டு ஒரு மகானைப் போல காணப்பட்டான். ஐயா, உங்கள் சூத்திரம் அற்புதமாக வேலை செய்தது. இப்போது கிராமம் முழுவதும் என் முன்னால் மௌனமாகி விடுகிறது. நான் எங்கே சென்றாலும் மக்கள் தலை வணங்கி மரியாதை செய்கிறார்கள். நான் ஒரு மேதை என்றும் என்னை யாராலும் வெல்ல முடியாது என்றும் செய்தி பரவிவிட்டது. இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். மகான் சிரித்துக்கொண்டே சொன்னார், இனி எதுவும் செய்ய வேண்டாம். உன் அறிவை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒருபோதும் நேர்மறை சிந்தனைக்கு வராதே. எதை சொன்னாலும் எதிர்மறையாகவே சொல். யாராலும் உன்னை வெல்ல முடியாது. ஏனால் ஒரு எதிர்மறை கருத்தை தவறு என்று நிரூபிப்பது மிக கடினம். அதேபோல ஒரு நேர்மறை கருத்தை சரி என்று நிரூபிப்பதும் மிக கடினம். இந்த கட்டத்தில் மகான் தொடர்ந்தார், கடவுளை ஏற்றுக்கொள்ள மகத்தான அறிவு தேவை, இதயத்தின் முழு விழிப்பு தேவை, தூய்மையான உணர்வு நிலை தேவை. ஆனால் கடவுளை மறுக்க எதுவும் தேவையில்லை. மறுப்பதில் எந்த கடமையும் இல்லை. அதனால்தான் உலகில் எல்லோரும் எதையாவது குறை கூறுவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். குறை கூறுவதன் உளவியல் ஒரு மலிவான உளவியல், ஒரு எளிய வழி. எங்கும் போய் கற்றுக்கொள்ள தேவையில்லை. அதனால்தான் எல்லோரும் குறை கூறுவதில் திறமைசாலிகள். இதை கேட்டு முருகன் அதிர்ந்து போனான். அவன் உணர்ந்தான், தான் உண்மையான அறிவாளி ஆகவில்லை, மாறாக ஒரு திறமையான எதிர்ப்பாளராக மட்டுமே மாறியிருக்கிறான். ஐயா, அப்படியென்னால் நான் இன்னும் அறிவாளி ஆகவில்லையா? இந்த மரியாதையெல்லாம் போலியானதா என்று கேட்டான். மகான் அவன் தோளில் அன்புடன் கை வைத்து சொன்னார், மகனே, உண்மையான அறிவு என்பது எதிர்ப்பதில் இல்லை, ஏற்றுக்கொள்ளும் துணிவில் இருக்கிறது. அழகை காண்பதில் இருக்குது, அதை மறுப்பதில் அல்ல. நல்லதை உணர்ந்து கொள்வதில் இருக்கிறது, அதை சந்தேகப்படுவதில் அல்ல. முருகன் கேட்டான், அப்படி என்றால் நான் எப்படி உண்மையான அறிவாளியாக முடியும்? மகான் சொன்னார், முதலில் உன் இதயத்தை திற, பிறரின் நல்ல குணங்களை காண கற்றுக்கொள், அழகை ரசிக்க கற்றுக்கொள், நல்லதை ஆதரிக்க துணிவு காட்டு. எதிர்ப்பது எளிது, ஆனால் ஆதரிப்பதுதான் உண்மையான வீரம். தவறுகளை சுட்டிக்காட்டுவது அறிவாளித்தனம் அல்ல, சரியானதை உருவாக்குவதுதான் உண்மையான அறிவு. இதை கேட்டு முருகன் தன் தவறை உணர்ந்தான். அவன் கிராமத்திற்கு திரும்பிச் சென்று தன்னை பின்தொடர்ந்த மக்களிடம் உண்மையை சொன்னான். நண்பர்களே, நான் ஒரு போலி அறிவாளி. உங்களை ஏமாற்றிவிட்டேன். உண்மையான அறிவு என்பது எல்லாவற்றையும் எதிர்ப்பதில் இல்லை, அழகானதை அழகு என்று சொல்வதில், நல்லதை நல்லது என்று ஆதரிப்பதில் இருக்குது. இதை கேட்ட மக்கள் முதலில் கோபப்பட்டார்கள். ஆனால் முருகனின் நேர்மை அவர்களை தொட்டது. அவன் தொடர்ந்து சொன்னான், நான் சொன்னது தப்புதான், ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கலாம். நம்ம கிராமத்தில் எத்தனை அழகான விஷயங்கள் இருக்கின்றது. நாம் எதையாவது குறை கூறுவதில் நேரத்தை வீணாக்காமல் நல்லதை கண்டறிந்து ஊக்குவிப்போம். அன்றிலிருந்து முருகன் மாறிப்போனான். அவன் உண்மையிலேயே அறிவாளியாக மாறத் தொடங்கினான். அவன் நூல்கள் படித்தான், கலைகளை கற்றான், மற்றவங்களுக்கு உதவி செய்தான். அவன் இனி எதையும் வெறுமனே எதிர்க்கவில்லை. மாறாக எது சரி எது தவறு என்பதை ஆழமாக சிந்தித்து முடிவெடுத்தான். தவறானதை மென்மையாகவும் நியாயமாகவும் சுட்டிக்காட்டினான். சரியானதை உற்சாகமாக ஆதரித்தான். சில மாதங்களுக்கு பிறகு மகான் கிராமத்தை விட்டு செல்லும் முன்பு முருகனிடம் சொன்னாரு, மகனே, நீ உண்மையிலேயே கற்றுக்கொண்டு விட்டாய். நான் உனக்கு கொடுத்தது ஒரு முஷ்டி மருந்து, உன் கோழைத்தனத்தை குணப்படுத்த. ஆனால் அது நிரந்தர தீர்வு அல்ல. உண்மையான அறிவு என்பது சந்தேகமும் நம்பிக்கையும் இரண்டும் சரியான அளவில் இருக்கிறது தான். எதையும் கண்மூடித்தனமாக நம்பாதே, எதையும் கண்மூடித்தனமாக எதிர்க்காதே. முருகனின் மாற்றத்தை பார்த்து கிராம மக்களும் மாறினார்கள்.
அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்ப்பதை நிறுத்திவிட்டு ஆதரிக்கத் தொடங்கினார்கள். அந்த கிராமம் மலர்ந்தது. பக்கத்து கிராமங்களிலிருந்து மக்கள் வந்து வியந்தார்கள். இங்கே என்ன நடந்தது? எல்லோரும் இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஒத்துழைப்போடும் எப்படி இருக்கிறீர்கள்? முருகன் பதில் சொன்னான். நாங்கள் குறை கூறுவதை நிறுத்திவிட்டு நன்மைகளை காண கற்றுக்கொண்டோம். ஆண்டுகள் கடந்தன. முருகன் இப்போது உண்மையிலேயே ஒரு ஞானி ஆகியிருந்தான். அவன் மற்ற கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். நண்பர்களே, எதிர்மறையான சிந்தனை நம்மை வலிமையானவராக உணர வைக்கலாம். ஆனால் அது நம்மை தனிமையில் தள்ளும். நேர்மறையான சிந்தனை நம்மை பிறருடன் இணைக்கும், உண்மையான வளர்ச்சியை கொடுக்கும். குறை சொல்வது ஒரு கலை அல்ல, திறமையும் அல்ல. நல்லதை உருவாக்குவதும் ஆதரிப்பதும் தான் உண்மையான திறமை. உண்மையான புத்திசாலித்தனம் என்பது எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில் அல்ல, சரியானதை தேர்ந்தெடுத்து ஆதரிக்கும் திறனில் இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. நீங்கள் இன்னைக்கு எத்தனை விஷயங்களை எதிர்த்தீர்கள், எத்தனை விஷயங்களை ஆதரித்தீர்கள்? எதை தேர்ந்தெடுப்பது உங்களை உண்மையான வெற்றியாளராக ஆக்கும். உண்மையான வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வதில் இல்லை, நமது எதிர்மறையான சிந்தனைகளை வென்று நேர்மறையான வாழ்க்கையை உருவாக்குவதில் இருக்கிறது.